வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பத்தி இப்போ 2 முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. அது என்னென்ன, அதனால நமக்கு என்ன பயன் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. இந்த 1000 ரூபாய் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பரிச்சயமான ஒரு தொகை இல்லையா? இப்போ இந்த திட்டத்துல என்னென்ன புது மாற்றங்கள் வந்திருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த திட்டம் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது, இதோட உண்மையான நோக்கம் என்னன்னு ஒரு சின்ன ரீகேப் பாத்துரலாம். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, குடும்பத்துக்காக ராப்பகலா ஓயாம உழைக்கிற பெண்களோட உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம வறுமையை குறைக்கிறதுக்கும் இது ஒரு பெரிய உதவியா இருக்கும். இதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், போன வருஷம் அதாவது 2023 செப்டம்பர் 15ஆம் தேதி தான் இந்த திட்டம் ஆரம்பிச்சது. அன்னையிலிருந்து தகுதியான எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் மாசம் 15ஆம் தேதி பேங்க் அக்கவுண்ட்டுக்கே நேரா இந்த 1000 ரூபாய் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த திட்டம் நல்லபடியா போய்கிட்டு இருந்தாலும் நிறைய பேரு சந்திச்ச ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனதுதான். அத பத்தி இப்ப பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கும் இல்லையா? தகுதியெல்லாம் சரியா இருந்தோம், ஏன் என்னோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சு? அதுக்கு என்ன காரணம்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இங்கேதான் ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். நிறைய பேரோட அப்ளிகேஷன் அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் ஆகல. அதுக்கு பதிலா அப்ளை பண்ணும்போது நடந்த சின்ன சின்ன டெக்னிக்கல் தவறுகள் இல்லனா டேட்டா மிஸ்மேட்ச், இந்த மாதிரி காரணங்களால தான் நிராகரிக்கப்பட்டிருக்கு. சரி, இப்படி ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு இப்போ அரசாங்கம் ஒரு 2வது வாய்ப்பு கொடுத்திருக்கு. அதுதான் மேல்முறையீடு. இந்த அப்பீல் பண்ற முறையை ரொம்ப சிம்பிளா வச்சிருக்காங்க. நீங்க ஆன்லைன்ல மேல்முறையீடு பண்ணா போதும். முதலமைச்சர் ஆபீஸ்ல இருந்து நேரடியா எல்லா மனுக்களையும் உடனே சரிபார்க்க சொல்லி அதிகாரிகளுக்கு ஆர்டர் போயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் டீம்னு ஒன்று அமைச்சு உங்க வீட்டுக்கே வந்து நீங்க தகுதியானவங்களான மறுபடியும் செக் பண்ணுவாங்க. இதுல அரசாங்கம் ரொம்ப உறுதியா ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க. அது என்னன்னா, தகுதி இருக்கிற ஒரு மகளை கூட விட்டு வைக்க கூடாது. இதுக்காக தான் இந்த நேரடி கள ஆய்வு வரைக்கும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. சரி, மேல்முறையீடு செஞ்சு நீங்க தகுதியானவர்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும்? அங்கதான் ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. அதாவது உங்க அப்பீல் அப்ரூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு மாசம் வர 1000 ரூபாய் மட்டும் கிடைக்காது. அதை விட அதிகமா ஒரு விஷயம் இருக்கு. ஆமாங்க, அதுதான் நிலுவைத் தொகை, அதாவது அரியர்ஸ். உங்க அப்ளிகேஷன் ரிவ்யூல இருந்த மாதங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா ஒரு தொகையை கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுது. இது உண்மையிலே ஒரு சந்தோஷமான செய்திதான். இப்போ நாம பார்க்க போறதுதான் இந்த திட்டத்தோட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட். இந்த உரிமைத் தொகை உயர வாய்ப்பு இருக்கா? இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். முதலமைச்சரே இந்த உரிமைத் தொகையை அதிகப்படுத்துறத பத்தி சொல்லியிருக்காரு. இப்போ கிடைக்கிற 1000 ரூபாய் வர்ற காலத்துல 1500 இல்லைனா 2000 ரூபாயா கூட உயரலான்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த அறிவிப்புக்கு பின்னாடி இருக்கிற சூழலையும் நாம பார்க்கணும். தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் வரப்போற நேரத்துல இந்த தொகை உயர்வுக்கான அறிவிப்பு வந்திருக்கு. அப்போ மேல்முறையீடு செய்ய ஒரு புது வாய்ப்பு, அதுவும் நிலுவைத் தொகையோட கிடைக்கிற சான்ஸ். அப்புறம் எதிர்காலத்துல பணமும் உயரலாம்னு ஒரு எதிர்பார்ப்பு. இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்க குடும்பத்துல என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.